அல்டிபாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துடலாமா? என்ன எபிசோடு பார்த்து எல்லாம் பிரமிப்படைஞ்சு போயிருக்கீங்களா? நானும் தான் பிரமிப்படைஞ்சு போயிருக்கேன். காலையில் ஆரம்பமாச்சு நம்மளுடைய வாட்டர் மெலன் அண்ட் பார்வதி இவங்க ரெண்டு பேத்துக்குமான சண்டை. என்ன நேத்திருந்தே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் உரசல் புரசல் ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். நைட்டெல்லாம் வந்து இனிமேல் பாரு கூட நான் சேரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. நடக்குமா அப்படின்னு நம்மளாம் வந்து யோசிச்சுட்டு இருந்தோம்ல. காலையிலேயே ஆரம்பமாகுது. சரி, எதுக்காக சண்டை? சாப்பாட்டு விஷயந்தான். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணி சொன்னதுமே பாரு வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் பிடிச்சிக்கிட்டாரு. நீ ஒன்றரா சரியா? எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு தெரியுமா? ஸ்டார்டிங்லேருந்து நான் சொன்ன வார்த்தைகள்லாம் எடுத்து நீ பயன்படுத்தியிருக்காது தெரியுமா உனக்கு அப்படின்னு பாரு செஞ்ச செயல்களை எல்லாம் பாருட்டியே சொல்லி கேட்குற மாதிரி பயங்கரமான ஒரு 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 பெர்ஃபார்மன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இந்த வார்த்தை நான் தான் சொன்னேன், அந்த வார்த்தை நீ தான் சொன்னேன், நீ ஏன் அதை பேசலை, நான் ஏன் இதை பேசலை? ஐயோ சாமி, சரிப்பா நீ தான் டாக்டரு, நீ தான் எல்லா வார்த்தையும் சொன்ன, அந்த பொண்ணு தான் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிச்சு, சரி மன்னிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்துக்கட்டில் பேசிக்கிறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வச்சுன்னு வைங்களேன், பக்கத்தில் இருப்பாங்க. இன்றைக்கி கூட ரேங்கிங் டாஸ்கில் 13-14 பாரு திவாகர் அதே இடத்துல வச்சுக்கிறோம், திவாகர் பாரு அதே இடத்துல வச்சுருக்கோம். அப்படி இந்த ரெண்டு பேரும் வந்து மாத்துக்கட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேவலமாக விளையாடக்கூடிய ஆட்கள். கரெக்டு தானே? சரி, அடுத்த டாஸ்க்கு. இன்றைக்கி ராணி பார்வதியா, அங்கே ராஜா வந்து விக்கல்ஸ் விக்ரமா. இந்த வாரம் வந்து இந்த கேப்டன்சி போட்டியில் விளையாடுறதுக்காக, ஏன்னா ஒரு 3 விளையாட்டு, அந்த 3 விளையாட்டில் ஜெயிக்கிற அணியிலிருந்து தானே யாராவது ஒரு ஆள் வந்து கேப்டன்சிக்கு வந்து போட்டி போடணும். அந்த 3 விளையாட்டும் தாறுமாறான விளையாட்டுங்க, தாறுமாறான விளையாட்டு. ஒன்று டம்ஷல் ஆட்ஸு, இன்னொன்று கொடியை ஒழிச்சு வைக்கிற போட்டி, இன்னொன்று இந்த இன்னைக்கு வச்ச கல் வச்சு கோட்டை கட்டி அதை பந்தை கொண்டு எரியிற போட்டி. சரி, இது கூட வந்து ஓரளவுக்கு பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க. மற்ற 2 போட்டிகளும் தாறுமாறு, அதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் விளையாட முடியாது. ஸோ இந்த வாரம் கிரியேட்டிவ் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாராட்டுகளை சொல்லணும். நல்லா வச்சா மட்டும் நீங்கள் கிழிச்சு தள்ளிடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்குறது எனக்கு புரியுது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க. இன்றைக்கி வந்து கல் வச்சு வீடு கட்டணும், அந்த வீட்டை வந்து பந்தை கொண்டு எரிஞ்சு தரமட்டமாக்கணும் அப்படின்னு ஒரு போட்டி. இவங்க வீடு கட்டுவாங்க, அந்த ஆப்போசிட் அணியிலிருந்து ஒரு 3 பேர் பந்தை கொண்டு எரிஞ்சு அந்த வீட்டை உடைக்கணும். ஓகேவா? டேபிள் ஸ்கொயர் அப்படி கல் வச்சு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. இதுக்கடையில் பாருவுக்கும் அரோராவுக்கும் ஒரு பிரச்சனை. இப்படி ஒரு கல் வச்சு நடுவில் ஒரு கல்லை வந்து செங்குத்தில் நிப்பாட்டி வச்சுட்டாங்க. அது பாருவுக்கு வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. இப்படித்தான் நீங்கள் மனசில் இருக்க சொல்ல வேண்டியது சொல்லுவீங்களா? அவங்க மனசில் இருக்கேன்னு எதோ சொல்லிட்டு போனாங்க. என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. இப்படி ஒரு கல் நடுவில் ஒரு கல்லுன்னும் போது என்ன சொல்ல வராங்கன்றது புரியல. அந்த மஞ்சக்காமால் வந்தவனுக்கு தான் எல்லாமே மஞ்சையாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கனியக்கா சொன்னதுக்கு கேள்விப்பட்டோம். என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க மக்களே. சரி, இப்போ யார் ஜெயிச்சாத? இவங்க வந்து ரொம்ப நேரமாக வந்து இதை கொண்டு எறிகிறாங்க, பந்தை கொண்டு எறிகிறாங்க. ஆனால் அந்த டீமில் இருக்கவங்க கமுருதீன், திவ்யா எல்லாம் சேர்ந்து ஆனால் கட்டிட்டாங்க. கானா வினோத் கோலி பந்தை கொண்டு விட்டு விருட்டு நேராரு. சபரிநாதன் மேலே போட்டதெல்லாம் சபரி வந்து கதற, அப்படி ஐயோ இனி விட்டுருங்கன்னு அந்த அளவுக்கு இருந்துச்சு. எப்படியோ இறுதி முடிவு என்னன்னு கேட்டால், இடையில வந்து பாரு வழக்கம் போல் எல்லா கேமையும் குழப்பி விடுற மாதிரி வந்து இதையும் குழப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் நடக்கலை. என்ன தான் கண்ணில் அடி வாங்கினாலும் வேணாம் விடுங்க, ஓவராக பேசிடுவேன். சரி, ஸோ இதையும் குழப்பி விடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, நடக்கலை. பிக் பாஸ் வந்து அதெல்லாம் ரீகேம் எல்லாம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இறுதி கட்ட முடிவு என்னென்னா, இவங்க 3 கற்கள், அவங்க வந்து 9 கற்கள். ஸோ இதை ஜெயிச்சிட்டாங்க. 2 இது டாஸ்க் வந்து ஆல்ரெடி ஜெயிச்சிருந்த தர்பீஸ் அணி இந்த வாரத்துடைய வெற்றி பெற்றதை அறிவிக்குது. இதுக்கு இடையில ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னா, இவங்களுடைய செயல்பாடுகளில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னா, இங்கிருந்து எஃப்ஜே, சாண்ட்ரா, அரோரா இவங்க 3 பேரும் அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அவர் பண்ணக்கூடிய செயல்கள் பெண்களுக்கு வந்து இங்கே வந்து இது இல்லை அப்படின்ற காரணத்துக்காக. சாண்ட்ராவெல்லாம் கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா வந்து வாங்கி கட்டிடுவாருன்னு நினைக்கிறேன் உள்ளேயே.
இந்த மலையாள சீசனில் போன சீசனில் ஒன்று நடந்துச்சு. ஒட்டு குத்து குத்திட்டு வெளியே போனான். அந்த மாதிரி பிரஜின் வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரே குத்தோட வந்து தவட்டா திரும்பிக்கிறோம்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இருக்குது, செய்கை இருக்குது. ஸோ இது ஒரு சைடு முடிஞ்சுது. கேப்டன்சி யார்? எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க. எஃப்ஜே, சாண்ட்ரா. உடனே பாரூஸ் லைவில் பயங்கரமாக இது பண்ணாங்க. அதெல்லாம் இங்கே காட்டலை. இப்போ எப்படி போக மட்டும் நீங்கள் எப்படி வருவீங்க? அப்படி ஆய்வு. பாருவுக்கு மாற்றங்கள் கிடையாது. அடி வாங்கினாலும் சரி, அடி வாங்கலைனாலும் சரி, பாரு ஒரு கேரக்டராக பாருவை சேஞ்ச் பண்ண முடியாது. பாருவும் தர்பீஸும் இந்த விளையாட்டுக்காக செய்யப்பட்டவர்கள் அல்ல, விளையாட்டை தடுப்பதற்காக செய்யப்பட்டவர்கள். 13-14 பொசிஷனில் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லபலம் பேசிகிட்டே இருக்காங்க. நீ என்ன ரேங்க் பண்ணுறதுக்கு நீ யார்? மக்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இருக்கவங்க ஓகே. ஆனால் பாரு இந்த அத்தனை பிரச்சனைகளையும் நான் சொல்கிறேன் தெரிஞ்சே தான் பண்ணுறாங்க. இதுதான் என்னோட கேம்னு சொல்கிறாங்க. இப்படி பேசுகிறதுக்கு பேர் தான் கேமுன்னு சொல்கிறாங்க. இப்படி கத்துறதுக்கு பேர் தான் கேமுன்னு சொல்கிறாங்க. இவர் பண்ணுறதை பார்த்து இவங்க பண்ணுறதை பார்த்து அவரும் பண்ணுறாரு. வாட்டர் மெலனுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு புரியுதா? எஃப்ஜே விட்டு இன்றைக்கி வார்த்தை விட்டாங்க. இந்த பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்வதி வாட்டர் மெலன்ட்ட நீ இந்த இடத்துக்கு வந்தது அந்த கேங்குக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு பிட்டை போட்டு வச்சார். அதே தான் இங்கேயும் சொல்கிறார் எஃப்ஜேட்ட. இன்றைக்கி எபிசோடு ஆரம்பமாகும் போது, உனக்கு நான் இங்கே வந்ததில் வந்து போறாமன்னு தெரியும், எனக்கு வந்து என்ன ராஜா வாக்குனால உனக்கு போறாமன்னு தெரியும். அதில் இவர் திருப்பி வாய் உளறிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பாரு வந்து முட்டு கொடுக்குறதுக்கு வராங்க அந்த இடத்துல. இல்லைனே ஒரு ஆள்கிட்ட வந்து பழகும் போது தானே நமக்கு அவங்க எப்படின்றது தெரியும். எதுக்கு? எஃப்ஜே பற்றி முதல்ல தவறாக பேசிட்டாங்க. போக தான் தெரியுதான் எஃப்ஜே நல்லவர் அப்படின்னு. அதுக்குள்ளே வந்து இவர் இப்படி இது பண்ணக்கூடாதான். உடனே பார்வை பிடிச்சிக்கிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? இது நிற்க போகிறதில்ல. திரும்பவும் இவங்க திவாகரை வச்சு விளையாட தான் போகிறாங்க. திவாகர் லூசு மாதிரி நடிக்க தான் போகிறாரு. அவர் மனசில் இருக்கலாம் கொட்ட தான் போகிறாரு. கொட்டிட்டு அங்கே போய் எபிசோடில் நிற்க தான் போகிறாரு. புரியுதா மக்களே? சார் கடைசி வந்து ரேங்கிங் டாஸ்க்கு 1லேருந்து 14. 13 பார்வதி, 14 திவாகர், 12 எஃப்ஜே, 11 வந்து நம்ம கானா வினோத், 10 வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு தான் போகுது. ஃபஸ்ட்டு வந்து சபரி, 2வது சுபிக்ஷா, 3வது கெமி, 4வது வந்து நம்மளுடைய சாண்ட்ரா, 5th பொசிஷன் வந்து நம்மளுடைய பிரஜின், 6th பொசிஷன் வியானா. அப்படி இந்த சைடு வருது. கத்திக்கிட்டே இருக்காங்க. பாரு இதில் ஆரம்பித்து பிரஜின் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. இவங்களா சேர்ந்தா முடிவு பண்ணி இந்த விஷயத்தை வந்து நார்மலாக நல்லபடியாக பேசுகிற ஆட்கள் யார் அப்படின்னு போயிட்டு 3 பேர்த்த எடுத்து அமிச்சாங்க. எப்படிப்பட்ட டாஸ்க்குன்னு பாருங்கள். இவங்களா செலக்ட் பண்ணி இவங்களாம் நல்லா பேசுவாங்க, நல்லா முடிவெடுப்பாங்கன்னு அமிச்சு கடைசியில் அவங்க வாயாலே இவங்க கரெக்டாக முடிவெடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. புரிச்சா? 3 பேரை முடிச்சு விட்டாங்களா சோழியை. இப்போ இந்த ரேங்கிங்கில் இவங்க பண்ணதை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே இந்த 3 பேரை அடுத்த வாரம் ஃபுல்லாக டார்கெட் பண்ணுவாங்க. புரியுதா இந்த ரேங்கிங் டாஸ்க் பற்றி? எப்படியோ சபரியை முதலிடத்தில் நிப்பாட்டுறது இங்கே பல பேருக்கு எரியுது. முதலிடத்துக்கெல்லாம் யாரும் தகுதி இல்லை. 2வது இடத்துக்கு சுத்தமாக தகுதி இல்லை. 3வது இடத்துக்கு சரி கேமியை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து அன்வான்டான பிரச்சனைகள் போகிறதில்லை அப்படின்னு எனக்கு தோணுது. பிரஜின், சாண்ட்ரா இட்ஸ் ஓகே. திவ்யா எஸ் அன்வான்ட் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். சரி எதுக்கு இந்த கனியக்கா அழுகுது? எல்லாரும் சேர்ந்து கனியக்காவை டார்கெட் பண்ணுறாங்களாம். கனியக்கா எடுத்த முடிவுகள் தவறுன்னு சொல்கிறாங்களாம். சபரி என்னென்ன சொன்னாங்க? நான் அப்படின்னா உடையட்டுமா? பார்வை வேணும்னே முட்டினேன்னு சொன்னார் பிரஜினு. வேணும்னே காலை வச்சு அடித்தான் அப்படின்னு. அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சபரி வந்து தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த முனிவரை வெளியெடுத்து கொண்டிருக்கிறார். கருத்துக்களை பதிவிடுங்க மக்களே. இன்றைக்கி எபிசோடை பற்றி நாளை சந்திப்போம்.